அப்படியே ஃபுல்லாக ஊற்றிட்டோம்னா வடிகட்டிட்டோம். அதே வடிகட்டணும், ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா போதும்னு நினைக்கிறேன். நம்ம தண்ணியில் இப்போ போது 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 நிறுத்த 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 நிறுத்து. எதுக்கு நீ மூஞ்சலாம் முடிக்கிற? அதுக்குள்ள நீ பண்ற இருந்தாலும் நான் சேஃப்டா இருந்துக்க வேணாமா? ஹே மை ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் கேட்டது உங்களுடைய கார்டன் விலாகில் எங்கெங்கே என்னென்ன வச்சுருக்கீங்க அதை மட்டும் காமிங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இந்த விலாகில் நம்ம என்னென்ன எங்கெங்கே வச்சுருக்கோம் அப்படிங்கிறத காமிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு வரும் என்ன வச்சுருக்கோங்கிறத வாங்க பார்க்கலாம். யார் இது? நம்மளோட துணைக்கு வச்சிருக்கியா? நம்ம ஸ்பைடர் மேன் துணைக்கு வச்சிருக்கியா? ஆமாம். திவி, ஐயோ இது யாரு? எங்க பேண்ட்டு ஸ்பைடர் மேன் கிழிச்சிட்டாரா? வாடாமல்லி, வாடாமல்லி நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, வாடாமல்லி கலர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் நான் வந்துட்டு இது பேர் எனக்கு மறந்து போச்சு. இப்போதாங்க கொஞ்ச நேரத்துக்கு வீடியோ எடுக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் பேரை வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், சத்தியமாக எனக்கு தெரியல. ஆனால் வந்து சின்ன பிள்ளைலாம் இது பார்த்துருக்கேன், சின்ன பிள்ளை தெரிஞ்சிருக்கோம். பட் எனக்கு மறந்து போச்சு. இது நான் எதோடா அப்படின்னு நினச்சிட்டு இப்போ நீ ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ இதுதான் வாடாமல்லி. ஆமாண்டா, தெரியாதா உங்களுக்கு? எனக்கு தெரியாதுங்க. உங்கள்கிட்ட சொல்லும்போது நானும் என்ன மாதிரி ஒரு சிலர் தெரியாமல் இருப்பீங்களே, அவங்களுக்காக நான் இது சொல்கிறேன். வாடாமல்லி கலர்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது இதுதாங்க வாடாமல்லி செடி. பூத்திருக்கு பாருங்க, அதுவும் ஃபுல்லாக வெறும் வெங்காயத்தோட தான் இருக்குது. அதான் வேஸ்ட்லாம் அதெல்லாம் இதில் போடுறதுனால ரொம்ப நாளாக அப்படியே தான் இருக்குது. இது நம்ம கண்டுக்க வேணாம், வந்துட்டு இந்த பக்கம். இல்லை இது முளைச்சி இது பூத்து இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டதுனால அப்படி ஆயிடுச்சு. நம்ம புதினா இவங்க வந்துட்டு எப்பயுமே தலைன்னு கிளம்பிட்டு இருப்பாங்க. எப்படி இருக்கு அப்பப்போ கட் பண்ணி விட்டுருவோங்க. ஆமாம், கட் பண்ணி விட்டாலுமே வந்து நல்லா சின்னோண்டு ஒரு காம்பு தான் எடுத்துகிட்டு வந்து வச்சேன். இந்த மாதிரி ஒரு காம்பு, அது எவ்வளோ தூரத்துக்கு பட்ரோஸா இருக்கு பார்த்தீங்களா. பட்ரோஸாலே வந்துட்டு இது ஒரு விதம், இது ஒரு சூப்பராக இருக்கும். ஆனால் காலையில் இதோட வியூ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அப்படி இருக்கும், செம்மையாக அப்படியே பூத்துருக்கும். இப்போ ஈவினிங் ஆயிடுச்சா, அதனால எல்லாம் வந்துட்டு அமுங்கி போயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா தக்காளி எவ்வளோ முரட்டுத்தனமா இருக்குங்க. இது என்ன தக்காளி தெரியல, குண்டு தக்காளியா என்னன்னு தெரியல. குண்டு நாட்டு தக்காளி, ஒரு குண்டு தக்காளி நினைக்கிறேன். நாட்டு தக்காளிடா, நாட்டு தக்காளி. இங்க பாருங்க எவ்வளோ இந்த இடத்துல. இது வந்து அமெரிக்கா, இது இந்தியா, பாகிஸ்தான், எல்லா நாடுகளும் ஒன்றாக சேர்ந்த தக்காளி, நாட்டு தக்காளி. அவர் அதனால நாட்டு தக்காளி வச்சிருக்காங்க. கொடை மிளகா. இது என்ன கொடை மிளகாவா இல்ல? ஆமா கொடை காய்ச்சி திவி கொடை எல்லாம் இதுல தோணும். செடி மரிச்சத பாத்துப்போ, அந்த செடி மரிச்சத அது அப்பா வச்சிருக்கேன். அப்பா ஒரே மிளகா உடைச்சிட்டுடா, நானே ஒண்ணே வச்சிருக்கேன். கண்ணு இந்த செடி வளரணுங்கிறதுக்காக பாருங்க, விதைய போட்டுட்டு குச்சனா ஊனி வச்சிருக்கேன் பாருங்க. இதை உடச்சு விட்டான் பாருங்க. அட பாவி டேய். ஏன்டா அக்கா செடியில காமிக்க கூடாது. ஒரு விதைய போட்டு டெஸ்ட் பாக்குறதுக்காக பக்கத்துல கம்பெல்லாம் ஊனி வச்சு முளைக்குதான்னு பார்த்தா நல்லா முளைச்சிடுச்சு. போ ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண விதைகள் அது. ஸோ அதுல ஒண்ணு டெஸ்ட் பண்ணா பாஸ் ஆயிடுச்சு. அடுத்ததெல்லாம் போட்ட வேண்டியதான். இந்த கொடுமையில என்னன்னா, ஆல்ரெடி ஒரு பாக்கெட் வாங்கின 110 ரூபாய்க்கு, அந்த பாக்கெட்ல உள்ளதை மொத்தமா போட்டா நான் எதுவுமே வளரல. ஆனா நான் இப்போ வந்து ரெண்டாவது ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணி வாங்கினேன், ஒண்ணு போட்டா முளைச்சிக்கிச்சு. ஏன்னா போன தடவை நம்ம அனுபவிச்சிட்டோம். ஸோ அது ஃபுல்லாக வந்துட்டு முளைச்சிடும்னு சொல்லி தூவி விட்டாச்சு, அது முளைக்கவே இல்லை. ஸோ அடுத்த பாக்கெட்டை வாங்கி ஒரு விதையை போட்டு பார்த்தா முளைச்சிடுச்சு. ஸோ அடுத்த விதையெல்லாம் போட்டு அதில் என்னங்க ஒரு 10 விதை தான் இருக்கும், அதுக்கு மேலலாம் இல்லை. அது என்ன பூனுச்சிங்களா? அது பேர் என்னது? அதான் இந்த செவ்வந்தியா? செவ்வந்தி பூ பாருங்க. அடுத்தது இந்த தக்காளி வந்து ரொம்ப மோசமான. இது என்ன ஒரு கத்திரிக்காய்? கத்திரிக்காய் தக்காளி. கத்திரிக்காய்ங்கிற இது என்ன தக்காளி? இதுவும் நாட்டு தக்காளி தான். இது ஒரு ரகம், அது குண்டு ரகம், இது குட்டை ரகம். வாங்க இந்த தக்காளிலே வச்சிருந்தா நமக்கு பத்தாது டைமே. வாங்க போலாம்ல. அப்புறம் இன்னொன்னு கூகுள்ல பார்க்க சொன்னீங்க, என்னது? இங்க வா. இதுவும் வீடியோ எடுக்க போறதுக்கு முன்னாடி வந்துருங்க, ஏதோ ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க, இது என்ன பூன்னு சொல்லிட்டு. பாரிஜாதம். எனக்கு வந்துட்டு சத்தியமா இது ஞாபகம் இருந்தது, பாரிஜாதம் தான் அப்படிங்கிறதுலாம் எனக்கு இருந்துச்சு மைண்ட்ல. இருந்தாலும் ஒரு டவுட்டு, நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போறேன். ஸோ தப்பா சொல்லிட்டேன்னு வச்சுங்க, உங்களுக்குள்ள சீதாக்கு அந்த பேர்ல சொன்னாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால நான் கரெக்டா சொன்னா தானே நீங்க பாக்குறவங்களுக்கும் அது புரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சுன்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, சீதாக்கா நீங்க சொன்னது அந்த பூ இல்லை, இந்த பூ பாரிஜாதம் அப்படின்னு. ஸோ அதுக்கோசரமே வந்துட்டு நானும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், தெரியாதவங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கும், கமெண்ட்லேயே வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் வந்துட்டு கூகுளில் சர்ச் பண்ணி இது என்னங்கிறத காமின்னு சொல்லிட்டு இந்த 2 பூவையும் வந்துட்டு கிளாரிஃபை பண்ணிக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு பாரிஜாதம்.
நம்ம வீட்ல இது வந்துட்டு இந்த பாரிஜாதம் வந்து நல்லா மலர்ந்து இருந்தது. ஒரு 2 பூ வச்சிருந்தது, நல்லா பூத்திருந்துச்சு. இன்னைக்கு என்னமோ தெரியல, சொங்கி மாதிரி இத்துணூண்டா பூத்திருக்கு. நிறைய மொட்டு வச்சிருக்கு ஆனா. இது என்னன்னு தெரியல, எந்த நேரத்துல என் பர்த்டேக்கு வச்சேன்னு தெரியல. அதே உயரத்துல இருந்து தான் நின்றுட்டு இருக்குது, அதுக்கு மேல நவர மாட்டேது. என் பர்த்டே வந்துட்டு வந்த நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பர்த்டே எல்லாம் வந்த நேரம் சரியா நான் வச்ச நேரம் சரியில்லையோ ஒருவேளை. இல்ல, அது அடிக்க அடிக்க அமுங்கிக்கிட்டே இருக்கு பாரு. ஒரு நாள் அப்படியே புயல் மாதிரி வரப்போகுது. பார்க்கதான் நீ போற பாரு. அது என்னன்னு தெரியல, பூச்சி அடிச்சதுனால சும்மா வந்துட்டு இந்த கட்டிங், அது ஏதோ ஒரு கட்டிங், ஆமா அதை கட் பண்ணி கவாத் கட்டிங்னு சொல்லி பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கான். அது எப்படி முளைக்கும்? அது வந்து துளுக்குது, திரும்ப கவாத் பண்றது, துளுக்குது கவாத்து பண்றது, இப்படியே இருந்தா 3 வருஷமா அப்படியே தான் இருக்கும். இந்த மாங்கன்னு வந்துட்டு அந்த அளவுக்கு வளரல, இது அப்படிதான் இருக்கு. இது வந்து பாரிஜாதம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பூ வச்சிருந்தோம், இதுதான் அங்க சொன்னேன் இல்லையா, அது சின்னோண்டு மொட்டு வச்சுதான் அங்க இருந்து இங்க பிச்சிட்டு வந்து வச்சா இந்த இடத்துல ஃபுல்லா இப்படி ஆயிட்டு பாத்தீங்களா. ஆமா, ஸோ இது வந்துட்டு அப்படியே ஆயிடுச்சு. இந்த ரோஸ் வந்துட்டு இது ட்ரிபிள் கலர் ரோஸ். ஸோ நிறைய கலர்ல பூத்துட்டே இருக்கும். ஸோ 4 பூ பூத்துருந்துச்சு, அது 4த்தையும் பறிச்சாச்சு. இதுல ஒண்ணே தான் மிச்சம் இருக்குது. இது சொன்ன பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல ஒண்ணு வச்சேன். இத்தனோண்டு தாங்க, ரொம்பலாம் இல்ல. இது எல்லாருக்குமே தெரியும். சேம் இத்தனோண்டு தான். ஒரு இடத்துல இருந்து எங்க இருந்து வாங்கிட்டு வந்து வச்சா, அது எல்லா இடத்துலயும் வச்சாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளோட திராட்சை தான். நீங்க பாத்துருக்கீங்களா? திராட்சை காய்க்குதோ இல்லையோ, ஆனா வந்துட்டு ஒரு அழகா ஒரு அப்படி இப்படி படர்ந்து நல்லா இருக்குது. ஸோ அதுக்காகவே வந்துட்டு இந்த திராட்சை செடியை வச்சிருக்கோம். என்ன நடந்துச்சு தெரியுமாங்க, திராட்சை வந்து நான் போன விழாவில் நான் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். திராட்சை வந்து ஒரு கொத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதை என்ன பண்ணா இவன் தெரியுங்களா, இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வந்து அந்த திராட்சையை கொண்டு போய் காமிச்சு, சொல்லு பண்ணதெல்லாம் சொல்லு. என்ன சொல்லு, நீ பண்ணதானே, வா. பிச்சு விட்டுட்டாங்க எல்லாத்தையும் பறிச்சு இந்தாங்க நீங்க சாப்பிடுங்க. பிஞ்சு திராட்சையை பறிச்சு எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். இது வந்து லில்லி பூ. லில்லி வள்ளின்னு. இது அரளிப்பூ. இது வந்துட்டு கமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க, அரளிப்பூ வீட்டில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பூ வைக்கலாம், இது வந்து சாமிக்காக வைக்கிறது. ஸோ இந்த பூ வைக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால இந்த கன்று வாங்கி வச்சிருந்தோம். இது நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, எதுக்கு வாங்கினே தெரியல, ஆனா கன்ஃபார்ம் இதை கொஞ்ச நாள்ல புடிங்கி போட்டுறோம். ஐயோ, இது சாமி பூமி. ஐயோ இல்ல, அம்மி. இது இருந்த செல்வம் பெருகும். இருக்கிற செல்வம் போதும் நமக்கு, இன்னும் செல்வத்தை வச்சு என்ன பண்ண போற? ஆல்ரெடியே இது வந்து வாங்கினது வந்து அப்படியே தான் இருக்குது. போடா, வீடியோல வாங்கும் போது ஒரு பூ இருந்துச்சு, இப்ப 2 பூ 2 காய் காய்ச்சிருக்கு. இது கொடியா போகணும். இது வீட்டுல உண்மையாங்க நான் சொல்றேன், இந்த செடி வந்து கிருஷ்ண கமலம்னு நினைக்கிறேன். இது கொடியா போகணுச்சுன்னா இது எவ்வளவு தளர்ந்து வருதோ அந்த மாதிரி ஃபேமிலி வந்துட்டு தளர்ந்து வருமா. கொடியா போனுச்சுன்னா நம்மளும் அந்த மாதிரி கொடியா போயிடுமா? ஆமா, கொடி வளர்ற மாதிரி நம்மளும் அப்படியே வளர்ந்துட்டு இருப்போம். அதனால இது நீங்க கிடைச்சுன்னா வாங்கி வைங்க. இது என்ன காட்டுலயே கிடக்கும், இருந்தாலும் நம்ம வீட்டுல வாங்கி வைக்க சொல்லி வீடு ஃபுல்லா ஏறி ஒரே வந்துட்டு பாம்பா வந்து தொலைகிறதுக்கு வைக்க சொல்றேன். அதெல்லாம் வராது. நல்லா இவன் ஏன் பேந்த முடிச்சிட்டு இருக்கான் பேய் மாதிரி? உயிரா அழகா இருக்குடா, அப்படியே சினிமாட்டிக் அங்க பாரு, அப்படியே நின்னுங்கடா, அழகா இருக்குடா, அப்படியே நின்னுங்கடா. என்னடா இது, சூரியத்தை காணோம், அங்க இருக்கா? ஓ அங்க இருக்காடா, கண்ணு போச்சா? அழகா அப்படியே காமிக்கலான்னு பார்த்தவங்களடா. என்னாச்சு, கண்ணுக்குள்ள பூச்சி போயிடுச்சா? கொசு போச்சா? கொசு. அவன் ஏன் தெரியுமா அப்படி முழிச்சிருக்கான், அந்த பூவை பிச்சது அவன் தானா? ஆடா பாவி, நீ பார்த்த வேலை தானே அது. ஆனா சுடலன்னு எங்க வீட்டுல ஒருத்தன் இருக்காங்க, இவன் தாங்க அது ரியல் சுடல. நீ பண்ண வேலையாடா இது. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டு நம்ம அது இது என்ன ஆல்ரெடி இப்ப இருந்துச்சுல மரவள்ளி கிழங்கு, அதை புடிங்கிட்டு இப்போ இது வந்து அது வந்து சிப்ஸ் போடுறது ஃபர்ஸ்ட் இருந்தது நம்ம கிட்ட. இது வந்து கிழங்கு நம்ம அவிச்சு செஞ்சோம்னா அப்படியே மாவு மாதிரி வந்து. இது வந்து எங்க நம்ம பண்ரூட்ல இருந்து எடுத்து வந்தது, சௌமியால இருந்து எடுத்து வந்தது. இது சூப்பரா இருக்கும். நம்ம பெருசா வந்ததுக்கு அப்புறம் செக் பண்ணி பாக்குறோம். ஓ இது மாவு கிழங்கா? நான் அதை தான் கிளையா வெட்டி போட்டிருக்கீங்க. இது வந்துட்டு இத்தினோட கிளைய நாளா வெட்டி வச்சாலும் நல்லா முளைக்க ஆரம்பிச்சிருது, செமையா இருக்கு. இது என்ன செடி? இது அரளி. இது அங்க வச்சோல அரளி, அதுல இது வந்து ரோஸ் கலர். ஐயோ ஏன்டி சும்மா அரளியாவே வாங்குற? ஐயோ பைத்தியம் பிடிக்குது எனக்கு. அரளி எதுக்கு தெரியுமா, இவ்வளோ இத்தினோண்டு முளம் தான் வாங்குறோம் சாமிக்கு, அவ்வளோ ரேட்டு சொல்றாங்க, 50 ரூபா சொல்றாங்க.
ஸோ அதனால நம்ம வீட்டில் பூத்துச்சுன்னா நிறையா கட்டி நிறையா போடலாம் சாமிக்கு. அதனால அரளி வாங்கி அதை வச்சேன். இது வந்து ஹைப்ரிட். ஸோ சின்னதுலேயே வந்து நிறையா பூ பூக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு ஹைப்ரிட் வச்சுருக்கோம் பாருங்க. இது வந்து சின்னதுலேயே வந்துட்டு நிறைய பூ பூக்குது பாருங்க. ஒரு நாளைக்கு நிறைய பூக்குது, அதிகமாக நிறைய பூ பூக்குது. ஒரு இவன் ஒருத்தவன் எல்லா பூவையும் பறிச்சுட்டு வந்து இதே மாதிரியே கொடுப்பான். எல்லா பூவையும் கொல்லையில பூக்கிற ஏதாவது ஒரு பூ ரோஸு பூத்துன்னா கொண்டாந்து இப்படிதான் கொடுப்பான். அடுத்தது இந்த சைடு வச்சிருக்கிறது ரெட் கலர் வந்துட்டு இட்லி பூ. இது செமையா இருக்கும். ஆமா, இதுக்கு நம்ம செக் பண்ணவே இல்ல பாரு. இது வரைக்கும் இதோட பேரு கேட்க மாட்டேங்குது. ஆனா நிறைய பேர் கமெண்ட்ல சொல்றீங்க இது வேற பூன்னு. ஆனா அந்த பூ மனப்பாடமே ஆக மாட்டேங்குது. ஏட்டா இட்லி பூ தான். ஓ இட்லி, ஆஹோ இட்லி சாப்பிடலாம் நினைச்சேன். நீ எனக்கு மேல இருப்ப போல இருக்கே. அப்புறம் இந்த பக்கம் ஒரே ஒரு எலுமிச்சங்கன்னு இருக்கு. இது வந்து இது காய்ச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஆனா நல்லா இருக்கு செடி. இத்தனோட செடி தான் வச்சது, ஆனா பெருசா நல்லா இருக்கு. அப்புறம் அங்க பாருங்க, நான் போன வருஷம்ங்கிற பேர் போன வருஷம் தானே சுத்து பொங்கல் வந்துச்சு. இந்த வருஷமா 2024 பொங்கல். 2024 பொங்கல் வந்துச்சுல. அதுல வந்து 24 போன வருஷம் கரும்பு வாங்கி வந்து வச்சிருக்கேன் பாருங்க. கரும்பு தின்னுட்டு வச்சது, அது அப்படியே முளைச்சிக்கிச்சு. அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லை. அப்புறம் நம்ம வீட்டில் பவளமல்லி வச்சுருக்கீங்களான்னு கேட்டீங்க. பவளமல்லி வச்சு நல்லா பூத்துது. ரொம்ப ஒல்லியாக போனதுனால கட் பண்ணி சின்ன செடியாக வச்சுருக்கோம். சரி, இப்படியே நம்ம பேசிட்டு இருந்தோம்னா டைம் ஆகிடும். நீ மருந்து அடிக்கணும். ஐயோ கருவேப்பிலையை முக்கிய நம்பர். சாரி. அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லைங்க. இங்கே வருங்க, இது வந்து கனகாமரம் செடியெல்லாம் காமிச்சேன் பார்த்தீங்களா. வேற எதுவுமே எங்கள் வீட்டு தோட்டத்தில் இது தாங்க இருக்குது. அக்கா ஃபுல்லாக காமிங்க, ஃபுல் வியூ காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அப்புறம் வந்துட்டு நம்ம மருதாணி செடி அங்கே வச்சுருக்கோம். அப்புறம் நம்ம வீட்டில் ஒரு வாழைத்தாறு விட்டுருக்கு, புதுசாக விட்டுருக்கு. இப்போ ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தியா? ஏன் சீத்து, ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கு பார்த்தியா வாழைத்தாரு? இப்போ தான் நம்ம வெட்டினோம், அதுக்குள்ளே வந்துடுச்சு. ஆமாம், ஃபுல்லாக வந்துட்டு காலி பண்ணி முடித்தோம், அடுத்த தாறு விட்டுடுச்சு. இதுதான் நம்மளோட ஃபுல் கார்டன். பார்த்துட்டிங்களா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு? ஓகே, போய் மருந்து அடிப்பா. மருந்து அடிக்கலாம். கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு நம்ம கார்டனுங்கிறத. இப்போ நம்ம மருந்து அடிப்போம் வாங்க. களத்தில் இறங்க போகிறேன்டி. அது என்னது? இதான் மருந்து. இது வந்து எப்படின்னா அந்த கொள்ளையெல்லாம் அடிப்பாங்களா மருந்து, அந்த பிரேருங்க. இது எவ்வளோக்கு வாங்கினேன் தெரியுமா? 1800 என்னமோ வாங்கினேன். 1800 அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். நல்லா இருக்கு. ஆனால் வந்து ஒரு வாட்டி நம்ம இந்த இது ஃபுல் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், ஃபுல்லாகவே எல்லாத்தையும் அடிச்சிடலாங்க. ஆமாம், நம்ம முன்னாடியே ஆல்ரெடி சின்னதாக ஒன்று வாங்கினோம். அது வந்து காற்று போய் அடைச்சிக்குதா, அது வந்து சரியே இல்லை. அதனால வந்துட்டு இந்த பெரிய ஸ்ப்ரே பார்த்து வாங்கியாச்சு. இது நல்லா இருக்குங்க, சூப்பரா இருக்கு. நான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய செடிகள் வச்சேன்னா வச்சுங்க, இது கண்டிப்பா யூஸ் ஆகும். இது கெட்டு போறது ஒண்ணு கிடையாது. அதனால வந்துட்டு ரேட் இருந்தாலும் பரவாயில்ல வாங்குன்னு சொன்னது நான் தான். உள்ள ஒண்ணும் இல்ல, மூஞ்சிட்டு கேட்க கூடாது. இது வேற எதுவுமே இல்லை. இது வந்து வேப்ப எண்ணெய் தான். வேப்ப எண்ணெய் இருக்கு பார்த்தியா? வேப்ப எண்ணெய் தான் இது வந்து. அதனால இதை அடிச்சிங்கன்னா சும்மா பூச்சிலாம் சும்மா தலை தெரிச்சு ஓடலாம். கம்மி நீமா? ஆமா, நீம்னா வேப்பல தானே? ஆமா, அதான். அதில் போ 3 மூடிக்கு 6 டப்பா தண்ணி. அப்படிதான். நான் வந்து அப்படியே ஊற்றி பழகி போச்சா, அதனால அப்படியே ஊற்றியாச்சு. தள்ளிக்கு அதில் போ. இது எதுக்குன்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு. அதாவது தூசி ஏதாவது இருக்கும். இப்போ நான் வந்துட்டு வயலில் போயிட்டு மருந்து அடிக்க போகிறேன் அப்படின்னா வச்சிங்கன்னா, வாய்க்காலில் போகிற தண்ணி, ஆற்றுல போகிற தண்ணி வந்து யூஸ் பண்ணி நம்ம மருந்து அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்துட்டு டஸ்ட் ஏதாவது இருக்கும் இல்லையா, அதை ஃபில்ட்ரு பண்ணுறதுக்காக. நம்ம வீட்டுக்கு தண்ணிக்கெல்லாம் தேவை. நம்ம இதை இப்போ ஒரு இது ஃபுல் பண்ணிட்டோம்னா போதும், நம்ம ஃபுல்லாகவே எல்லாத்தையும் அடிச்சிடலாம். ஆமாம், இது ரொம்ப நாளாக ஒரு ஆசை. சரி அடிச்சு பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா தான் அடிப்பாங்க, நான் இப்போ வந்து நான் அடிச்சிட்டு இருக்கேன். அப்போ நீ வந்து வந்ததுக்கு அப்புறம் அடி. இப்போ அடிக்க கூடாது. இப்போ அடிச்சுக்க இப்படி போய் விழுவ நீ. இதோட சாஞ்சி இப்படி போய் விழுவ. அது வெயிட் கூட நீ இல்ல. அப்படி விழுந்து. ஐயோ இது என்னது? இது இறந்து போதுமா? கரெக்டா இருக்குமா? ஃபுல்லா சரி வெயிட்டா இருக்குடி. இது போதும், தேவையான அளவு புடிச்சுக்கோ. இரு வாரேன். இது என்னடா மாவா இருக்குது? ஆமா, இட்லி மாவு. இட்லி மாவா அரைச்சாங்களாங்க, தெரிச்சிருக்குமோ. அப்படியே ஃபுல்லா ஊத்திட்டோம்னா வடிகட்டிட்டோம். அதே வடிகட்டல ஏதாவது தூசி இருந்துச்சுன்னா போதும்னு நினைக்கிறேன். நம்ம தண்ணியில இப்ப போதும் நிறுத்த. போதும் வேணா. இன்னும் நிறைய வேணும். போதும்னா நீ ஊத்துன மருந்துக்கு போதும். அது இன்னும் கலக்கணும். லைட்டா இதை பண்ணும். ஒரு குச்சி எடுத்து கலக்க வேண்டியதான்.
மருந்தெல்லாம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பூச்சை காலி பண்ணுமா இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஊற்றி? இல்லை செடி காலி ஆயிடுமா? ஐயோ ஐயோ செடி காலி ஆயிடும். செடி காலி ஆயிடும், எரிஞ்சிடுமா? வேப்பலைக்கெல்லாம் எதுவும் வேப்ப வந்துட்டு கசப்புக்காக வராதுதானே பூச்சி? கசப்புக்காக மட்டும் தான் வேப்பலை எண்ணெய். ரொம்ப அதிகமாகவும் கொடுக்க கூடாது, இலைகளுக்கு ஆபத்து, செடிகளுக்கு ஆபத்து, வேருக்கு ஆபத்து. போதுமாடா, ஆனா போதும் விடு. போதுமா? நீ ஊத்துனது பெரும் 10 வயல கடிக்கலாம் போல இருக்கு, அந்த அளவுக்கு தண்ணி எடுத்து ஊத்தி வச்சிருக்கேன். லைட்டா வேணா ஊத்தி பண்ணு, கொஞ்சோண்டு ஊத்திட்டு மூடிட வேண்டியதான். மூடிட்டு இதை எடுத்துக்கொள்ளவும். எடுத்து என்னடா இது பிச்சுட்டு மேலே வந்துட்டு மாட்டணுமா? இதை வராங்க, வெயிட் பண்ணு. எங்கடா அது? நான் வெயிட் பண்ணுவாங்க பாருங்க, நான் என்னமோ எடுத்து மாட்ட போற மாதிரி நான் வெயிட் பண்ணேன். அவ்வளோதான், எடுத்து சரியான வெயிட்டுங்க. பேக் எடுத்து மாட்டிட்டாரு. பேக் எடுத்து மாட்டிட்டாங்க. காலேஜ் போக போறாரு. எங்கடா அது? இங்காட்டுங்கடா. எங்கடா இன்னொரு கம்பி ஒன்று இருக்குண்டா, எங்கடா அது? நம்ம வந்து பீச்சை கை தானே வாங்கி கொடுத்துட்டு மாமாலாம் ஒரு தடவை தான் அடிச்சிருக்காங்க, இப்போ இது 2வது தடவை ட்ரையல் பார்க்கலாம். இரு வெயிட். ஆடா என்னடா அது? வெயிட்மா. ஓகே, பாத்தீங்களா? ஏய் அந்த போடா, இது 2வது தடவை யூஸ் பண்றோம், பார்த்து. எப்படி இருக்கு? ஐயோ பைத்தியங்களெல்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்றது? சிங்காரி சிறக்கு. அது வந்து ப்ரெஷர் கொடுத்தா கொஞ்சம் ஃபோர்ஸா வரும், அதுக்கு அடிச்சிட்டா எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். ஒரே டயத்துல போட்டு அடிச்சிட்டுலாம். நாளைக்கெல்லாம் இது வந்துட்டு புதினாலாம் பிச்சிராங்க. ஆமா, இது வந்துட்டு நம்ம அடிச்ச உடனே பறிக்க கூடாது எதையும். ஒரு நாளைக்கு சாயந்தரம் அந்த மாதிரி பிச்சிட்டா ஓகே தான், கரெக்ட்டா இருக்கும். ஒரு நாள்ல அது போயிடும். ஏன்னா இந்த கருவேப்பிலை செடி நம்ம அங்க வச்சிருந்தோம், அடுத்தது இங்க பைப் இருக்கா, ஸோ அதனால பக்கத்துலேயே பிடுங்கி வச்சாச்சு. தண்ணி போனா நல்லா வளருங்கிறதுனால. என்னது? கருவேப்பிலை மரம் செடியை இங்கே பிடுங்கி வச்சாச்சு. இங்கே ஒரு இது இருக்கு பாருங்க, இது என்னது? கரும்பு. நம்ம சாப்பிட்ட கரும்பை தொகையை எடுத்து வச்சிருக்கோங்க, அது முளைச்சிட்டு. அதுக்கு நல்லா பூ அடிச்சு விட்றான், இலையெல்லாம் பார்த்து அடிச்சு விடு. இப்படிதாங்க நம்ம ஒரு வாட்டி ஊத்திட்டோம்னா, அது நான் பாய் தான் ஊத்துனேன், சீத்தம் வேணானுங்கிறாளே. போதும் ஃபுல்லா ஊத்திட்டோம்னா வேலை முடிஞ்சு. எதுக்கு மூஞ்சல முடிக்கிற? இல்ல அதுக்குள்ள நீ பண்ற இருக்கு பாரு. இருந்தாலும் நான் சேஃபா இருந்துக்க வேணாமா? ஓ, அப்ப நான் சேஃப் வேணா, நீயே வேணா சேஃபா மாஸ்க் போட்டுக்க. இது என்ன செடி இது நம்ம வாங்கணும்? இது பேரு பசலைக்கீரை. நேத்து தான் அப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, பசலைக்கீரை. கையெல்லாம் அரிக்குது. கால்சியம் சத்து அதிகமா இருக்கும் கண்ணு, அதை சாப்பிடு கண்ணுன்னு சொன்னாங்கல்ல. இதுல தாண்டி பூச்சி அதிகமா இருக்கு. இந்த ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் ஃபுல் பண்ணேன், ஃபுல்லாவே எல்லாத்துக்கும் அடிச்சிட்டேன். இந்த ஸ்ப்ரேயர்ல நல்ல தம் கொடுத்தா நல்லா கொஞ்சம் கை வலிக்கும், அதான் ஒன்று. இதெல்லாம் எங்களுக்கு பழகிடுச்சு. புதுசா அடிக்கிற முட்டையெல்லாம் தூக்கிட்டு மாடி மேலே ஏறினால்றி. இல்லை, இது அப்படி அமுக்கும் போது நானே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். வயல் வேலைக்கு போவேன்ல, அப்போ வந்துட்டு அந்த தாத்தா அடிப்பாங்க, அப்போ நான் இதை ப்ரெஷ் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப ஹார்டாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ வேற என்ன? அவ்வளோதானே, எல்லாமே அடிச்சிச்சுல. வேற எதாவது மாங்காய் நல்லா அடிச்சிட்டியா? இல்லை, எல்லாத்தையும் அடிச்சிட்டேன். ஏன்னா ஒரு செடி கூட விடாத, செடி விட்டுனா வச்சுக்கேன். அவ்வளோதான், நம்மளோட வேலை முடிச்சு. வேலை முடித்து விட்டார் வினோத் அவர்கள். ஓகேங்க, நம்ம கார்டனை ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு, மருந்தும் அடித்தாச்சு. ஸோ அந்த ஸ்ப்ரேயரை அடித்து அந்த இதை வந்துட்டு கழுவிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் என்னென்ன கார்டனில் செடிகள்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் வந்துட்டு நிறையா இந்த சுரைக்காய் செடிலாம் மேலே வந்து ஏற்றி விடணும் போட்டு அப்படின்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்துட்டு பண்ணணும், இதுக்கப்புறம் தான் ஒன்று ஒன்றா பண்ணணும். நிதியை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்ன செடிகள்லாம் வைக்கிறோங்கிறத அடுத்த கார்டன் விளாகில் பார்க்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய செடிகள் வைக்கணும், வச்சுட்டு வந்துட்டு அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். ஓகேங்க, இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பாய்.